சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே எம் சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே நறுமணம் கமழ்ந்திடும் நானிலமெங்குமே நல்வழி தந்தவளே குழந்தை பெறசாளே சிறுமலரே சின்ன ராணியே. நெஞ்சையும் கல்வியின் வாயிலாய் கடைந்து உருக்கி வடித்தெடுத்த சிற்பியின் மறு வடிவமானவர் நம் பாசமிகு ஆசிரியர் லீலா அமிர்தம் அவர்கள். வகுப்பறையை கருவறையாக்கி ஆண்டுதோறும் மாணவிகளை முன்னேற்ற கல்வி என்னும் ஏணிப்படியில் ஏற்றிவிட்டவர்தான் நம் ஆசிரியர் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்து பாடல் பாட வருகிறார்கள் நம் ஆசிரியர் பெருமக்கள். எம் பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியை ஜோஸ்பின் அவர்களையும் வளையம்பட்டி பள்ளியில் பணிபுரியக்கூடிய திருமதி லோயலா ஆசிரியை அவர்களையும் அன்போடு மேலே களைகிறோம். முப்பது ஆண்டு காலம் ஆசிரியை பணியை நிறைவு செய்த எம் ஆசிரியை லீலாமிர்தம் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்தும் மடல். தாமஸ் நகர் தந்த தவப்புதல்வரான திரு அகஸ்டின் அவர்களின் அன்பு மகளே, மகிழ்ச்சிக்குள் பிறப்பெடுத்து உடன் பிறந்தாருக்கு உறவை அளித்து உன்னத இறைவனின் அமிர்தமாய் விளங்கும் திருமதி லீலா அமிர்தம் ஆசிரியை அவர்களே, அறியாமையை இருளகற்றும் அறிவு ஒளியை அட்சய பாத்திரமான கல்வி மூலம் 4 நூற்றாண்டுக்கு மேல் மாணவருக்கு வழங்கிய பாரி வள்ளலே, படித்தோர் உயர்ந்து பட்டமாய் விண்ணை தொட ஏற்றிவிட்ட ஏணியாய் திகழும் திறமைசாலியே, நின் பணி கடலை போன்று ஆழமானது, பார் போன்று பறந்தது. உன் பணி கண்டு மகிழ்ந்து வியக்கிறோம். அண்ட சராசரத்தின் அமைதியாய் அழும் குழந்தையை தேற்றிடும் தாயாய், புதுமை படைப்பதில் பாரதியாய், புதியவனவற்றை செய்ய ஆர்வம் கொண்டிருக்கும் செயல் வீரராய் திகழும் நின் திறமை கண்டு வாழ்த்துகிறோம். குழந்தை உள்ளமறிந்து குன்றின் மேலிட்ட தீபமாய் மலை போன்ற மன வலிமை கொண்ட உம் பணி கண்டு பாராட்டுகிறோம். நல்லாசிரியர் விருதுக்காக உழைக்கும் மனிதர் மத்தியில் எவ்வித விருதையும் எதிர்பாராமல் உழைத்த உன்னதர் நீர், நின் பணி கண்டு பாராட்டி மகிழ்கின்றோம். சிறுமலர் குடும்பத்தில் உம் சிறு சிறு செயல்களுக்கும் விருது கொடுத்தால் வானளவு உயரும் உம் விருதுகள். உடல் இயலா நிலையிலும் ஒரு நாளும் துவலாத உன் மனம், எதுவரினும் குறையாத உம் நம்பிக்கை உம்மவராகிய எமக்கு முன்மாதிரியே. நின் பணி கண்டு பாராட்டி மகிழ்கின்றோம். நீர் பல்லாண்டு வாழ்கவென வாழ்த்துகிறோம். கைவிடாய் இறைவன் கரம் பிடித்து நாளும் உம்மை நடத்திட, கணக்கில் அடங்கா நன்மைகளின் ஊற்றான இறைவன் உம்மை சிறகினில் பாதுகாக்க வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம். வாழ்க நீர் பல்லாண்டு.
உள்ளம் கொண்ட ஆசிரியமிதம் நீங்க, வெரி ஹம்பிள் டீச்சர் நீங்க. உங்க அமைதி கண்டு அசந்து போகிறோம், உம் பணியை கண்டு உம் பொறுமை கண்டு வியந்து போகிறோம், உம் பொறுமை கண்டு வியந்து போகிறோம். குழந்தை மனம் கொண்ட டீச்சர் லீலாமிதம் நீங்க, வெரி டேலண்ட் டீச்சர் நீங்க. உங்கள் நடையை கண்டு மகிழ்ந்து நிற்கிறோம், உம் செயலை கண்டு உம் செயலை கண்டு நிறைவு கொள்கிறோம். படைத்தார் இறைவன் உமையே, பணித்தார் கல்வி பணிக்கே. 30 வருடம் ஆசிரிய பணியை நிறைவாய் செய்தீர். இயல்பாய் வாழ்ந்து கலையில் நயமும் செயலில் தெளிவும் கண்டோமே உம்மிடம் வாழ்த்துறோம் நாங்கள். பொறுமையில் நீங்கள் நீளம் போல பொறுத்தீரை உம் வாழ்க்கையை. துன்பங்கள் வாழ்வில் வரும்போது உம் ஞாபகம் இணைத்தேற்றுமே. எடுத்த செயலினிலை திறம்பட உழைத்திடும் முயற்சி பெட்டகமும் நீரே. வித்தியாசம் செயலில் கொண்டு துணிவை துணையாய் வைத்து ஜெயிக்கும் மனம் படைத்தவர் நீரே. உம் பணிக்கு இல்லை ஈடு. அன்பு உள்ளம் கொண்ட ஆசிரியர் லீலாமிதம் நீங்க, வெரி ஹம்பிள் டீச்சர் நீங்க. உங்க அமைதி கண்டு அசந்து போகிறோம், உம் பணியை கண்டு உம் பொறுமை கண்டு வியந்து போகிறோம். இறைவன் படைத்தார் உமையே, பணியில் தெளிவை தந்தான். சூழல் தெரிந்து உதவும் மனமும் உன்னிடம் கண்டோமே. நன்றியும் சொல்லுறம் காத்திடும் இறைவன் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நாங்க. கவலை விடுங்க, தினம் தினம் உங்க வாழ்க்கையில் இறையருள் சுகம் தந்திடும். நாளும் நீங்க மகிழ்விலே திளைத்திட நாங்க ஜெபிக்கிறோம். அன்பு குணத்தாலே அறிவை உயரச் செய்த நீவி நலனோடு வாழ்க. அன்பு குணத்தாலே அறிவை உயரச் செய்த நீவி நலனோடு வாழ்க. காற்று கங்கிரஸ் டீச்சர். அன்பு உள்ளம் கொண்ட ஆசிரியர் லீலாமிதம் நீங்க, வெரி ஹம்பிள் டீச்சர் நீங்க. உங்க அமைதி கண்டு அசந்து போகிறோம், உம் பொணியை கண்டு உம் பொறுமை கண்டு வியந்து போகிறோம், உம் பொறுமை கண்டு வியந்து போகிறோம், உம் பொறுமை கண்டு வியந்து போகிறோம். எம் பள்ளியில் இல்லம் தேடி கல்வி பணியாளர்களாக பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையும் மேடைக்கு முன் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு பழனிசாமி வட்டார வளமைய பயிற்றுனர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இல்லம் தேடி கல்வி பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரையும் மேடைக்கு முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமதி ரெனி ஏஞ்சல்.
திருமதி ஜெனிஃபர், செல்வி சரண்யா, திருமதி கரோலின், செல்வி ஜெனிஜி, திருமதி சாந்தி, திருமதி நிர்மலா, திருமதி அனுசியா, ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எம் பள்ளியில் சத்துணவு பணியாளர்களாக பணிபுரியும் 3 பேரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி சுசிலா, திருமதி மெர்சி, திருமதி விக்னேஸ்வரி. இவர்களுக்கு பரிசு வழங்க செக்கணம் பஞ்சாயத்து தலைவி திருமதி மோனிகா சாரோன் அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறேன். திருமதி சுசிலா, வாழ்த்துரை வழங்க திருமதி மோனிகா சாரன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். செந்தமிழ் கமழும் சோலைவனம், சிறு வயதில் நான் சுற்றி வந்த நந்தவனம், என் பிஞ்சு பாதம் பதித்த மணல் துகள்கள், என்னுள் பின்னி பிணைந்த பல நினைவலைகள், நான் வளர்ந்த, நான் பயின்ற, நான் மகிழ்ந்த, நான் துளிர்த்த, நான் ரசித்த எனது அருமை பாசறை சிலுமரர் பெண்கள் நடுநிலை பள்ளியையும், என்னை உருவாக்கி உருமாற்ற துணை நின்ற எனது ஆசான்களையும் வாழ்த்தி வணங்கி வாய்ப்பளித்த இந்த அரங்கையும், அருமை பெரியோரையும் அன்பு ஆசான்களையும், மலராய் மலரத் துடித்து மாண்புடன் பயின்று வரும் மழலை செல்வங்களையும், அனைத்து நிலைகளையும் தாண்டி என்னை இம்மூபியில் படைத்து இந்நிலைக்கு என்னை உயர்த்தி இந்நன்னாளில் இவ்வாழ்த்துரை வழங்க துணை செய்த இறைவனுக்கு நன்றி கூறி எனது வாழ்த்துரையை சமர்ப்பணம் செய்கிறேன். மனம் நிறைந்த மங்கள ஓசை வாழ்த்து, மனதின் நினைவலைகளை மணிமகுடமாய் வெளிப்படுத்துவது வாழ்த்து, இதய ஆழத்தின் இனிய ஒளி வாழ்த்து, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துவது வாழ்த்து. பிஞ்சு மழலையாய் மழலையர் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை என்னை உருவாக்கி ஆசிரியர்களையும் எண்ணி நன்றியுணர்வோடு கூடிய வாழ்த்தினை கூறி மகிழ்கிறேன். அருட்சகோதரி அற்புதமேரி, அருட்சகோதரி எல்பிட், அருட்சகோதரி புனிதா, அருட்சகோதரி ஜோதி அவர்களிடமும், ஆசிரியர்கள் திருமதி அல்போன்ஸ் செல்வராணி, திருமதி லீலா அமிர்தம், திருமதி ஜோஸ்பின் மேரி, திருமதி சகாயம், திருமதி ஜெனிட்டா மேரி, திருமதி லொயோலா, திருமதி மெர்சி, திருமதி லூர்து ஆகியோர்களிடம் நான் பயின்று கல்வியிலும் கலைகளிலும் வளர்ந்த நாட்களை வசந்தமாய் திரும்பி பார்க்கிறேன். எனக்கு அறிவொளி தந்து
அன்று நான் ஞானத்திலும் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து வளர துணை நின்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். குறிப்பாக இந்நன்னாளில் பணி ஓய்வு பெறும் திருமதி லீலா அமிர்தம் ஆசிரியை அவர்கள் அன்பு செலுத்துவதில் அன்னையாய், அரவணைத்து பாசத்தை வெளிப்படுத்துவதில் நல் தாயாய், பக்குவமாய் பாடங்களை கற்றுத்தருவதில் நல் ஆசானாய், உறவில் என்னை வளர்த்து அறிவில் என்னை ஊக்குவித்து கலையில் என்னை கண்டு ரசித்து என்னை பாச உணர்வுடன் பார்த்து வளர்த்த நாட்களை எண்ணி நிறை மகிழ்வோடு அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நாளும் ஜெபிக்கிறேன். கல்விசார் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வாழ்த்தி மகிழ்கிறேன். நிறை வாழ்வை நோக்கிய இறை உறவு பாதையில் எம் அனைவரையும் வழிநடத்தி ஞானத்திலும் இறை அன்பிலும் நாளும் வளர புது புது உத்திகளை பின்பற்றி உத்வேகத்துடன் செயலாற்றும் நம் பங்கு தந்தையவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பள்ளி ஆண்டு விழாவினை கொண்டாடும் இந்நன்னாளில் பள்ளியின் முன்னாள் மாணவியான எனக்கு வாழ்த்துளை வழங்க வாய்ப்பளித்த பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி அனுஷியா மற்றும் அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கருங்குளம் வாழ் மக்களுக்கு நல் வழிகாட்டிகளாய் திகழும் ஊர் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் அன்பு பெற்றோர்களையும் நல் உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்நாட்களில் சிறப்பாக நடனங்கள், நாடகங்கள், உடற்பயிற்சிகள் என அனைத்து சிறப்பான செய்திகளையும் கொடுத்த நம் சிறுமலர் பெண்கள் நடுநிலைப் பள்ளியின் மாணவிகளான அனைத்து மாணவ செல்வங்களையும் அனைத்து மழலைகளையும் வாழ்த்தி உங்கள் வாழ்வில் பல்வேறு பொறுப்புகளையும் பதவிகளையும் பெற்று சிகரம் தொடும் சிற்பிகளாக வாழ மனதார வாழ்த்துகிறேன். நிறைவாக அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறு சேமிப்பிற்கு பரிசு வழங்க திரு சாலமோன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நிவிசா 5ஆம் வகுப்பு. இரண்டாம் பரிசு சுபாசினி. அனைவரும் கரவொலி எழுப்பவும். அனைவருக்கும் வணக்கம். அதாவது தொடர்ந்து இப்போ கெஸ்ட்டுக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும், அதுக்காக டான்ஸ் போடுவாங்க இடையில. இப்போ என்ன டான்ஸு ட்ராமா அப்படின்னு நல்லா வைப்பாக போயிட்டுருக்கப்போ இடையில நாங்கள் பேசி உங்களுக்கு போர் அடிக்க மாதிரி ஆயிரும். அப்படி தான் இருக்குது இப்போ சூழ்நிலையை பார்த்தா. என்னென்னா சும்மா மேடையோட பெருமைக்காக சொல்ல வரல, நான் ஏதோ நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே பயங்கரமாக தான் பண்ணியிருக்கீங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பண்ணுறதோட அதிகமாகவே இங்கே பண்ணுறீங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம் என்ன எடுத்துக்கிட்டாங்க எப்படி இருக்கும்னா, அவங்க இந்த செலவு பண்ணி பிரம்மாண்டத்தை காமிப்பாங்க. நிறைய லைட்டிங்ஸு, இங்கேயும் ஸ்டேஜ் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த மற்ற செலவுகளை அதிகமாக பண்ணி அந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக காமிப்பாங்க. ஆனால் இங்கே நீ பண்ணுற இந்த ஸ்பான்சரோட இந்த உடனே கலந்துக்கிற பார்த்தீங்களா, அவங்களோட பிரம்மாண்டம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு உண்மையாகவே. அப்போல்லாம் அந்த ஸ்கூல் ஆண்டு விழானா சிஸ்டர்ஸு இல்லை டீச்சர்ஸ் வந்து முன்னால் நின்று செய்கை காமிச்சிட்டே இருப்பாங்க, இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு. இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மற்ற ஸ்டூடெண்ட் பார்த்து ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே பாட்டை போட்டால் சாவி கொடுத்து பொம்மை மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவ்வளோ சூப்பராக ஆடுது. அது உண்மையாகவே வந்து ஒரு 2 பொண்ணுங்க அந்த விஜய் பாட்டு காணலாம் பொண்ணாக அந்த பையனானே தெரிய அளவுக்கு அவ்வளோ மெர்சலாக ஆடினாங்க. உண்மையாக அந்தளவுக்கு டீச்சர்ஸ் பழக்கியிருக்கீங்க, பிள்ளைகள் அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க. அதாவது இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா, அதாவது தமிழ் மீடியத்தில் படிக்கிறதா புரிஞ்சு படிக்க முடியும். ஆனால் நாங்களும் எங்கள் பிள்ளைகளை மெட்ரிகுலேஷனில் விட்டுருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் என் பொண்ணை எப்படியாவது தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு 11th 12th தான் சேர்த்துருவோன்னு எல்எஃப்ல சேர்க்கலாம்னு நினச்சி அதுக்கு அந்த குரூப் அங்கே இல்லை. என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வர்த்தக ரீதியான காலகட்டம், எல்லாமே பிஸ்னஸ் ஆகிருச்சு. அப்படிங்கிறப்ப பொண்ணுங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்கூல்லாம் இப்போ ஆரம்பிக்கிறது கிடையாது. எங்கே நடக்குதுன்னா உண்மையாகவே இந்த சிஸ்டர்ஸ் வந்து நடத்துகிற நம்ம ஸ்கூல் மட்டும் தான் பெண்களுக்காக இருக்குது. ஏன்னா இப்போ ஆணும் பெண்ணும் எல்லா சூழ்நிலையும் சமமாக பழகக்கூடிய காலகட்டம். ஆனால் பெண்கள் மட்டும் தனியாக படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு எங்கேயுமே இல்லை.
அப்படிப்பட்ட வாய்ப்பு நம்ம ஊரில் தொடர்ந்து 109 வருஷமாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அருள் சகோதரிகளும் இங்கே பணிபுரியும் ஆசிரியர்களும் தான். மென்மேலும் இது வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஏன்னா உங்களுக்கு நிகழ்ச்சி 2:30லேருந்து போயிட்டு இருக்கிறாங்க, நான் ரொம்ப லேட்டாக வந்து அதுக்கான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படிங்கிறப்ப ரொம்ப நேரம் இருக்கிறது நீங்கள் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எல்லாமே ஷார்ட்ஸ் பார்க்குற காலகட்டம் ஆயிடுச்சு. டக்குன்னு தள்ளி விட்டு ஷார்ட்ஸ் பார்க்குற காலம். அவ்வளோ காலகட்டத்தில் 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணதோட சக்ஸஸ் தான் காரணம். மீண்டும் ஒருவனை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான நல்ல கருத்துக்களை வழங்கிய திரு சாலமோன் அண்ணா அவர்களுக்கு நன்றி. நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. இசைக்கு மயங்காதவர் எவருமே இல்லை. நம் வாழ்வே இசையால் நிறைந்துள்ளது. இத்தகைய இசைக்கு என் பள்ளி மாணவிகள் ஆடி அசத்த வருகிறார்கள். காற்றே என்ற செல்வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ப. நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றை சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துளிவரும் காற்றே தாய்மொழி பேசு. நிலமுள்ள வரையில் நெஞ்சில் வீசு. துளிவரும் காற்றே தாய்மொழி பேசு.
பம்பரம் போல் சுழன்று சுழன்று ஆடிய எம் பள்ளி அனைத்து மாணவிகளுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுரை. வானுக்கு நிலவழகு, மலருக்கு மணமழகு, நீருக்கு மீன் அழகு, நெஞ்சுக்கு கருணை அழகு. மனிதருக்கு நன்றி பாராட்டுவது நிச்சயம் அழகுதான். அந்த நன்றி என்னும் பாமாலையை சூட வருகிறார் எம் பள்ளி தலைமை அன்னை அவர்கள்.
நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்தியர்களாகிய, அதுவும் குறிப்பாக தமிழர்களாகிய நமக்கு வரவேற்பு எவ்வளவு முக்கியமோ அதுபோல நன்றி கூறுதலும் அவ்வளவு முக்கியம். திட்டமிட்ட நாள் தொடங்கி இன்றைய நொடி பொழுது வரை நிகழ்வுகளை சரியாக செய்ய நிறைந்த ஆற்றலை தந்த முதற்கண் இறைவனுக்கு எனது நன்றிகளை சமர்ப்பணம் செய்கிறேன். இரண்டாவதாக, இந்த நிகழ்விற்கு வருகை தந்து எங்களை மகிழ்ச்சிக்குள் உட்படுத்திய அருட்தந்தை அவர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், வட்டார வளமைய பயிற்சி ஆசிரியர் பயிற்றுனர் அவர்கள் மற்றும் எம் பஞ்சாயத்து தலைவி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், எம் ஊர் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது பள்ளியின் சார்பாக நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். 30 ஆண்டு காலம் எங்களது பள்ளியின் வளர்ச்சிக்கு உழைத்து இந்த வருடம் விருப்பநிலை பணி ஓய்வு பெற்ற திருமதி லீலா அமிர்தம் ஆசிரியை அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திலிருந்து வந்து இந்த நிகழ்விற்கு தங்களது ஒத்துழைப்பை வழங்கிய ஒவ்வொருவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் பள்ளியில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய முழு முதற் காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்களே. என்ன சொன்னாலும், எதை வேண்டும் என்று கேட்டாலும் உடனடியாக உங்களது பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து எங்களது வளர்ச்சிக்கு உட்படக்கூடிய நீங்கள் எங்கள் பள்ளியின் மற்றொரு ஆசிரியர் பெருமக்களை போன்றவர்களே. அவ்வகையில் பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நெஞ்சம் நிறை நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. எம் பள்ளியின் இல்லம் தேடி கல்வியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வுகளை சரியாக செய்ய ஒளிப்பதிவு கலைஞர்களாக இங்கு வீற்றிருந்த அனைத்து நிகழ்வுகளையும் சரிவர செய்த ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் எனது நன்றிகள். மேலும் எம் பள்ளியின் ஆண்டு விழாவில் திட்டமிட்டபடி அனைத்து நிகழ்வுகளையும் சரியாக செய்ய தேனீக்களை போன்று உழைத்து சுறுசுறுப்பாக தன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்த எம் பாசத்துக்குரிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் என் நெஞ்சம் நிறை நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் இல்லை என்றால் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்திருக்காது. உங்களுக்கும் நன்றி. மேலும் இந்த நிகழ்வை கண்டுகளிக்க ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊரில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நேற்று நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பை கொடுத்துள்ளீர்கள். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி நன்றி. யாராவது என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரிகள், அமலவையின் சொந்தங்களால் என்னுடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையாவது சொல்ல மறந்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய பள்ளியில் பயிலக்கூடிய யாழினியினுடைய பெற்றோரை நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி. இவ்விழாவில் மிகவும் முக்கிய பங்காற்றிய செல்வன் ரிச்சர்ட் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்போம். அனைவரும் நாட்டுப்பண்ணிற்கு எழுந்து நிற்போம்.
तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष